பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு நிம்மதின்றதே கிடையாது போல, எங்க இருந்தாலும் நிம்மதி இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சரவணன் வருத்தப்பட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே பழனி வந்து, மச்சான் நான் சொல்லி வந்து கல்யாணம் நிறுத்துறவங்க எல்லாம் கிடையாது, சின்ன அண்ணன் முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடுடா பழனி, எப்ப இவளை கல்யாணம் பண்ணணும் அப்பத்துல இருந்து பிரச்சனையெல்லாம் பார்த்து பழகிடுச்சு. இன்னும் என்ன, மைது வீட்டு ஆளுங்களும் கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அவ்வளவுதானே, விடுடா அதையும் பார்த்துக்கலாம், அது ஒரு கை பார்த்துக்கிறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா மீனா, இங்க பிரச்சனை இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போயிட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் உடனே மீனாவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போறாங்க. பின்னாடி செந்தில் போயிட்டு, மீனா, உனக்கு உடம்பு முடியாம போனதோ நான் எம்மட்டு பயந்துட்டேன்னு தெரியுமான்னு சொல்லி செந்தில் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. மீனா அதுக்கு எந்த ரியாக்டும் பண்றது கிடையாது. உடனே மீனா பக்கத்துல உட்காந்து கையை பிடிக்கிறாங்க. மீனா, என்கிட்ட பேச எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை, நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் வா மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா, இன்னமும் நான் லஞ்சம் வாங்கின விஷயத்துல கோவமா இருக்கியா? ஏன் உலகத்துல யாரும் பண்ணாத தப்பு ஒன்றும் நான் பண்ணலையே, அதுக்கு எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. இங்க பாருங்க, இதே மாதிரி நோண்டிட்டு இருந்தீங்க, நீங்க லஞ்சம் வாங்கின விஷயத்த பத்தி அத்தை கிட்ட மாமா கிட்ட சொல்லிடுவேன், நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் எனக்கு இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி மீனா கோவப்படுறாங்க. என் அப்பா கிட்ட மட்டும் சொன்னா அவ்வளவுதான், என்னை உயிரோடே கொண்டு புதைச்சிடுவாரு, எதுக்காக தேவையில்லாம சொல்லாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்ததான் நம்மளுடைய சரவணனை காட்டுறாங்க. சரவணனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வர்றது கிடையாது. புரண்டு அஞ்சலியோட நினைப்புலயே படுத்துட்டு வந்து இருக்காங்க. சரவணனுக்கு அஞ்சலியோட ஞாபகம் இருக்கு. உடனே போட்டோவை வச்சு அஞ்சலி நினைச்சு சரவணன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல கை போட்டு பாக்குறாங்க. அங்க ராஜி வந்து இருக்கிறதுல ராஜின்னு சொன்னதும் முக்காடு போட்டுட்டு ராஜு ஒரு பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் உடனே கதிர், ஏன் ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு வருது இல்ல, அது நினைச்சு வருத்தமா இருக்கு, நான் ஃபெயில் ஆயிடுவேனா பாஸ் ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ, எது இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத விடுன்னு சொல்லி இப்படி ஒரு வழியா கதிர் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே கோமதி, என்னடே திடீர்னு இவ்வளவு காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க? ஓ ஆமா, இல்ல உனக்கு ரிசல்ட் அப்படி தானேன்னு சொல்றாங்க. உடனே கோமதி மறுச்சு பாக்குறாங்க. ராஜு, எங்க அவ என்கிட்ட ரிசல்ட்ன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம இருங்க சொன்னா, ஏன்னா பாஸ் ஆனா சொல்லிக்கலாம்னு நினைச்சான்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன், இங்க பாருப்பா ராஜு, நீ நைட்டும் பகலும் பாடுபடாம படிச்சிருக்க, அப்படி இருக்கும்போது எப்படி ஃபெயில் ஆகுவ, கண்டிப்பா பாஸ் தான் ஆகுவேன்னு சொன்னதோ ரிசல்ட்டும் வந்துருது. நம்ம ராஜி பாஸும் ஆயிடுறாங்க. வீட்டுல எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமா அப்பா கிட்டே நான் போயிட்டு வரட்டுமான்றாங்க. இது என்னம்மா கேள்வி, தாராளமா நீ போயிட்டு வான்னு சொன்னதோ நேரா நம்ம முத்துவேல் கிட்ட பாஸ் ஆன விஷயத்த சொல்லி ஸ்வீட் எல்லாம் எடுத்து பயங்கர ஜாலியா சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல், கதிரை வர சொல்லுமான்னு சொன்னதும் கதிர் வராங்க. வந்த உடனே நம்ம முத்துவேல் கதிரை கட்டி பிடிச்சி, ஒரு அப்பாவா என்னுடைய கடமை செய்யாத விட்டத்தை ஒரு புருஷனா என் பொண்ணோட ஆசை எல்லாமே நிறைவேற்றிருக்க, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க என் மகனும் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி கதிரை பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சக்திவேலுக்கு பயங்கர கோபம் வருது. முத்துவேல் எப்படி நம்ம கதிரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கதிரை ஏத்துக்கிட்டாங்களோ அதே போல சக்திவேலும் கதிரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கதிரை ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.